இது யாரு? அர்ச்சனா. இது சந்தியா. சந்தியா. இது யாரு? ஷர்மிளா. இது யாருமா? சுமித்ரா. அட நல்லா இருக்கா. இது யாரு? என் ஃப்ரெண்டு கணபதி. இது அவன் மகேஷ், என் கூட படிக்கிறான். நம்ம வீட்டு கூட வந்துருந்தானம்மா. ஆமாப்பா, இங்க வந்துருது அந்த பிள்ளையா? இது வரைக்கும் இது யாருன்னு நீங்க கேட்ட கேள்விக்கலாம் நாங்க பதில் சொல்லிட்டோம். உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்து இப்ப காணாம போயிருக்காரே, இவர் யாருன்னு நாங்க கேக்குறோம். நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? உங்க புருஷன். உங்களை விட்டுட்டு இன்னொருத்தை தேடி போன மானங்கட்ட மனுஷன். உங்க பழைய வாழ்க்கையை கிளறதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு உங்க புருஷன் சரித்திரம் தெரிஞ்ச மாதிரி எங்களுக்கு எங்க அப்பாவோட கதை தெரிஞ்சாகணும். அதனாலதான் கேக்குறோம். என்ன நடந்துச்சு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. அப்பா அந்த சிவகாமிக்காக உங்களை விவாகரத்து செஞ்சாரா? இல்ல ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டாரா? அப்படி மட்டும் நடந்திருந்தா அந்த ஒழுக்கம் கெட்டவன் கட்டின தாலிய அந்த நிமிஷமே உன் மூஞ்சில கட்டி எறியாம இன்னும் ஏன் உன் கழுத்துல தொங்க விட்டுட்டு இருக்க? நிறுத்துமா. இப்ப உங்களுக்கு என் புருஷன் என்னை விட்டு ஏன் போனாகங்கிறது தெரியணும். அப்படித்தானே? சொல்றேன். எம்பிட்டு நாளைக்கு தான் சொல்லாம இருக்கிறது. அப்ப இந்த மோகனுக்கு 3 வயசு, நீ என் வயசுல 3 மாசம். நாச்சியாபுரத்துல கட்டின தாலிக்கு பங்கம் இல்லாம அவங்க கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சீவனத்துக்காக நாட்டரசங்கோட்டை நாகப்ப செட்டியார்கிட்ட உங்க அப்பா கணக்கு பிள்ளை உத்தியோகம் பார்த்தாங்க. அந்த செட்டியார் மகதான் சிவகாமி. சீக்காளி சீக்கிரம் செத்து போயிருவாங்கிற நிலைமை. சுமங்கலியா சாகாம கன்னி பொண்ணா தூக்கி விட போறேனேன்னு நாகப்ப செட்டியார் இவங்க கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதை இவங்க என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்பத்தான் நான் சும்மா இருக்காம சாக போறவளுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டிருங்கன்னு சொன்னேன். அடிப்பாடி மறுக்கொலை பைய மகளேன்னு இவங்க என்ன அடிக்கவே வந்துட்டாங்க. அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல எனக்கு என்னமோ அதை செஞ்சு பாத்துறணும்ங்கிற வெறியே வந்துருச்சு. அவங்கள ஒரு வழியா சம்மதிக்க வச்சு இந்த கல்யாணத்தையும் நடத்தி முடிச்சேன். கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னாலும் புருஷன் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷத்துல சிவகாமி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா. எனக்கு சக்கரத்தையா நிமிந்துட்டா. இவங்க இருதல கொள்ளியா தவிச்சாங்க. உதவி பண்ண போய் உபத்திரவத்தை விலைக்கு வாங்கிட்டேடி சாலாச்சின்னு என்ன வஞ்சாங்க. நாட்டரசங்கோட்டைக்கும் நாச்சியாபுரத்துக்கும் நடையா நடந்தாங்க. சிவகாமி உடம்புல இருந்த வியாதி அவ மனசுல ஏறி போச்சு. இவங்களை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சா. இதுக்கடையில நீ பிறந்த இருந்தாப்புல இருந்து ஒரு நாள் மோகன் சுருண்டு கீழே விழுந்துட்டான். அலறி அடிச்சுக்குன்னு பிள்ளைய தூக்கிட்டு வைத்தியர்கிட்ட ஓடுனேன். இருதயத்துல ஓட்டை இருக்கு, இந்த புள்ள பிழைக்காதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பரிகாரம் என்னையான்னு கதறினேன். சீம வைத்தியம் தான் பார்க்கணும், லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்லிட்டாரு. இத போய் உங்க அப்பா நாகப்ப செட்டியார்ட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு என்ன, பிள்ளைய பிழைக்க வச்சிடலாம், புருஷனை முழுசா விட்டு கொடுப்பாளா சாலாச்சின்னு நாகப்ப செட்டியார் கேட்டுக்காரு. சிவகாமி சொல்லித்தா, நானும் சரின்னுட்டேன். இவங்க பதறி போய்த்தாங்க. உனக்கு என்னடி பைத்தியமான்னு வந்தாங்க. ஐயா, புள்ளைய சாக கொடுக்கறத விட புருஷனை வாழ கொடுக்கறது தப்பு இல்லையான்னு அழுதேன். அவங்களும் அழுதாங்க. செத்தா செம்ம முடிஞ்சு போகும், பிரிஞ்சிருந்தா பின்னொருக்க பாத்துக்கலாமேன்னு என் புருஷனை அனுப்பி வச்சேன். வைத்தியம் நடந்துச்சு. என் புள்ள பொழைச்சுக்குனா என் வாழ்க்கை தவறி போச்சு ஐயா. என்ன கேட்டீங்க? உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போனான கேட்டீங்க? அவங்கள விரட்டி விட்டவளே நான் தான். என் புள்ள பொழைக்கணுங்கிறதுக்காக என் புருஷனை இன்னொருத்தியோட வாழ வச்சவன் நான் தான். அவங்க மேல எந்த குத்தமும் இல்லாத்தா. அவங்க தங்கமானவங்க,
விதி விதி எங்க வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அதான் விஷயம் கோர்ட் வரைக்கும் போலியம்மா. அப்புறம் ஏன் மணியாளர் அனுப்புறாரு அவரு? அது அவங்க இஷ்டம் அத்தா. என்னம்மா பேசுறீங்க? அவரே உங்களை விட்டு போயிட்டாரு. அவர் பணம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? தம்பி, மாசம் மணி ஆர்டர் பணம் மட்டும் வருது. சாலாச்சி நீ நல்லா இருக்கி அப்படின்னு ஒத்த வரி கூட இல்லாம இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா, 1000 தான் ஒரு பொம்பளை ஆஞ்சு ஓஞ்சு சம்பாரிச்சாலும் பொட்டுக்கும் பூவுக்கு மட்டும் புருஷனோட துட்டுத்தான் வேணும்னு நினைப்பா. அதுக்காகத்தான் அவங்க அனுப்புற பணத்துல ஒரு 50 ரூபாய் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். மிச்சத்தை அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாசம் பழனி முருகனுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடுறேன். நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க வயிற்றுல அவர் நிம்மதியா வாழவே விடாது. அவங்க நிம்மதியா இல்ல அத்தா, நிம்மதியா இல்ல. அதுக்கு காரணம் ஏன் வயிற்றுச்சல் இல்ல, அந்த சிவகாமியோட குணம் அப்படி. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் மர்மமாவே இருக்கு. ஹைதராபாத் ஆபீஸ மூடிட்டு மெட்ராஸ் வந்திருக்கீங்களே, ஏன்? இதுல என்னமா மர்மம் இருக்கு? இங்க வந்தா பிசினஸ் நல்லா நடக்கும்னு அப்பா நம்புறாரு, பஸ். நிஜமாவே இங்க பிசினஸ் பண்ணா நல்ல லாபம் பண்ணலாம் தான் இங்க வந்தாங்களா? வேற எதுக்கு நான் மெட்ராஸ் வந்ததா நினைக்கிறேன்? இந்த ஊர்ல தானே இருக்காக உங்க மாஜி மனைவி. நான் மறந்திருந்தாலும் நீதான் அப்பப்ப ஞாபகப்படுத்திடுறியே. நீங்க அவளை மறந்துட்டீங்க, அப்படித்தானே? சத்தியமா சொல்லுங்க. சேர்ந்து வாழ்ந்தீங்களே, இப்படி 5 வருஷமா மறக்க முடியுமா? அவளை பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன கட்டிக்கிட்டு 18 வருஷம் ஆச்சுன்னு உங்க வாயில வரலையே. ஆனா அவளை பிரிஞ்சு 15 வருஷம் ஆச்சுன்னு தானே வருது. வராது. எப்படி வரும்? இப்படி தேள் மாறி கொட்டிட்டு இருந்தா அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராது. ஸ்டாப் இட். ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா கூடி வந்திருக்கோம், அதுக்குள்ள உங்க லட்சணம் எல்லாருக்கும் தெரியணுமா? நிம்மதி இல்லாம போச்சு இந்த வீட்ல. மனோகரி, ஸ்டாப் இட். ஏண்டி நிக்கிற? வச்சுட்டு போ. ஐயோ, ஏண்டி இப்படி போட்டு உடைச்ச? ஏண்டி உடைச்ச? இந்த டைனிங் ரூம்ல உனக்கு என்ன வேலை? ஆப்பிள் வைக்கலாம்னு வந்தேமா. ஓஹோ, ஆப்பிள். நான் கேட்டேனா? நான் ஆப்பிள் வேணும்னு கேட்டேனா? ஓஹோ, அவ கேட்டாளா? இல்லையே. ஆப்பிள் வாங்கிட்டு வர தெரிஞ்ச எனக்கு கொண்டு வந்து வைக்கணும் தெரியாதா? வந்துட்டா பெருசா ஆப்பிள் எடுத்துட்டு. இப்படித்தான் எதையாவது எடுத்துக்கிட்டு உள்ள வர வேண்டியது. கடைசியில சம்பளம் கொடுக்கற சந்தோஷத்துக்கு போல வைக்க வேண்டியது. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளை ஏன் கொடுமைப்படுத்துற? பாவம். ஓஹோ, இரக்கமா? சிம்பத்தி. அதுவும் வேலைக்காரி மேல. அந்த இரக்கத்துல பாதிய என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாதான்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அப்படி என்னடி சுக்குப்படி போட்ட? உனக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஆம்பளை இருக்கிற இந்த இடத்துல உனக்கு என்னடி வேலை? சொல்லுடி, சொல்லுடிங்கறல. அவளை விடு. அவளை விட போறியா இல்லையா? சிவகாமி, போடி.
அம்மா நான் இப்ப ஊருக்கு போயிட்டு வரேன். வைத்து வையா அடிக்கடி கடுதாசி போடு என்ன உடம்ப பத்திரமா பாத்துக்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஏன் படிச்சு முடிச்சிட்டு வந்துரு இங்கனே ஏதாவது வேலை பாத்துக்கோ போயிட்டு வா டிரைவர் தம்பி தம்பியை கொண்டு பத்திரமா விட்டுட்டு வா இந்த செலவு போச்சு என் ஆசை பொட்டியை போடுறேன். ஏண்டா அம்மா போயிட்டுறேன். போயிட்டு வா வரா சூரா. பிள்ளையாரப்பா, ஹைதராபாத்ல வீட்டு விட்டு கிளம்பும்போது உன்னை கும்பிட்டு தான் கிளம்புவேன். இங்கேயும் எனக்கு நீதான்ப்பா. யூஷுவல் ப்ரேயர் தான். அப்பா அம்மாவுக்கு நிம்மதியை கொடு. நான் வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போகும்போது அவங்க சண்டை போடாம இருக்கணும். வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததும் புது மனுஷியா மாறிடணும். கலகலன்னு இருக்கணும். பஸ். மச்சான், வர வர நம்ம காலேஜ் ரொம்ப மோசமா போச்சுடா. ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு கிளாஸ்ல பாடத்துல ஒரு சின்ன சந்தேகம் கேட்டேன். கிளாஸ் விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. எங்க சந்தேகம் கேட்ட? எக்ஸாமினேஷன் ஹால்ல தான். ஒரு கேள்விக்கும் பதில் தெரியல, சந்தேகம் கேட்ட வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. வெளில அனுப்பாம வேற என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் நான் எக்ஸாம்ஸ்க்கே போறது இல்ல. எப்படி வீட்ல இருந்து நேரா பஸ் ஸ்டாண்டு, அங்கே நேரா சினிமா தியேட்டர், திருப்பி நேரா வீட்டுக்கா? கண்ணா, அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல உன் பேரே எடுத்தாச்சு. எதுக்கு அனாவசியமா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருக்க? மச்சான், அங்க பாரு கலரு. எங்கடா பாவி, இது எங்க ஆச்சியோட மகடா. கலரு கோலான்னு கொன்னுடுவேன். அவன் கிடக்கலாம். ஹாய் மாது. ஹாய் மாது. என் பேர் மீனாப்பா. தெரியும்பா, பொம்பளைங்களை தமிழ்ல மாதுன்னு தானே சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நானும் மாது, நீயும் மாது. நல்லா இருக்குன்றியா? ஏன்பா காலையில சாவடிக்கிற? சைக்கிள்லயே போயிருக்கோம். பத்தியா சைக்கிள் ஒண்ணு ஞாபகம் வருது. உன் சைக்கிள் என்னாச்சு? கேஸ் ப்ராப்ளமா? பஞ்சர். ஓ, பஞ்சரா? ஹாய். I'm Manohari. I'm Meena. ஐ எம் மாது. எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? கிறிஸ்டன் காலேஜ். நான் ஸ்டெல்லா. மனோகரின்னு சொன்னீங்க? ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ். ஓ, பட் உங்களுக்கு நல்லா தெரியுங்க எனக்கு. உங்க நாடகங்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். ஏன் எப்போதும் புராண நாடகங்களே போடுறீங்க? ஆர்எஸ் மனோகரி. மது அது ஆர்எஸ் மனோகர். ஓ, அது கர், இது கரியா? நீங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லவா? உங்களால முடியாது. சொல்லிட்டா என்ன பெட்டு? 10 ரூபா. எகனாமிக்ஸ். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? புக் லேபிள் பார்த்தா தெரியுது. சரி, இந்தாங்க. என்கிட்ட பெட் வச்சு ஜெயிச்சீங்களே, மாது கிட்ட உங்களால ஜெயிக்க முடியுமா? ஏன் முடியாது? என்ன சார், ரெடியா? நான் ரெடி. பட் என்கிட்ட பெட் வச்சது யாரும் ஜெயிச்சது கிடையாது. ஏன் சார்? யாரும் என்கிட்ட பெட் வச்சது இல்லையே. நான் வைக்கிறேன். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். சரி. உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். அக்ரீட். எனக்கு தெரியலனா நான் உங்களுக்கு 50 ரூபாய் கொடுப்பேன். இதுனா கதையா இருக்கு. நாங்க மட்டும் 100 ரூபாய் தரோம், நீங்க மட்டும் 50 ரூபாய் கொடுப்பீங்களா? நாங்க மெட்ராஸ்க்கு புதுசு சார். ஆமாமா. அவங்கள்ட்ட 50 ரூபாய் தான் இருக்கு. கேள்வி ஆரம்பிக்கலாமா? ரெடி. ஒரு தலை, 3 கண்ணு, 4 காது, 8 கையே. கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. தெரியுமா? 10 காலு, செக்கு செவல் இருக்கிற ஒரு மிருகம். அது எது? அது இவன் இல்ல, வேற யாரா இருக்கும்? இல்லங்க, எனக்கு தெரியலங்க. நான் தோத்துட்டேங்க. 100 ரூபாய். இந்தாங்க. இருங்க, நீங்க அது என்ன சொல்லுங்க. எனக்கும் தெரியல சார். இந்தாங்க 50 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயோ, பாத்தியா? 50 ரூபாய் வாங்கிட்டேன் மாது கிட்ட இருந்து. இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? ஓகே. ஆச்சி. என்ன மாது இன்னைக்கு என்ன சர்வர் உத்தியோகம் பார்க்கலையா? காலேஜுக்கு போனோம்ல. ஆத்தி போங்க போ. ஆமா, பணம் கட்டிட்டியா? அதான் இன்னைக்கு கடைசி தேதி. என்ன புள்ள நீ கடைசி நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பியா? சரி சரி, இந்த போதும்ல? போதும். வணக்கம் தமிழகம். அரடே, சிங்கத்தமிழன் மாதிரி சிங்கத்தமிழ். ஆமா, என்ன காதுல பிளாஸ்டரி? அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? என்ன? நீ காலையில மாடியில ரூம்ல துணிக்கெல்லாம் இஸ்திரி போட்டுட்டு இருந்தாராம். சரி. அப்ப போன் வந்திருக்குது. போன் எடுத்து காதுல வச்சுக்கிறது பதிலா சுட சுட இஸ்திரி பெட்டி எடுத்து காதுல வச்சுக்கிட்டாரு. ஐயோ ஐயோ, அதான் காது வெந்து போய் எண்ணெயில போட்ட பஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காது சரி, இன்னொரு காதுல என்ன? இன்னொரு போன் வந்துச்சு. சரி சரி மாது, நம்ம மீனா டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. நம்ம மீனாவுக்கு என்ன குறைச்சல்?
நல்லா தானே டான்ஸ் ஆடுது. என்னத்த ஆடுது? இந்த டேப் போட்டுக்கிட்டு தையா தக்கான்னு குதிக்குது. முறையா கத்துக்கணும்னு ஆசைப்படுறாப்பா. நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், இன்னைக்கு 4 மணிக்கு டான்ஸ் கத்து கொடுக்குற பாகவதர் நம்ம பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல வந்து நிப்பாருன்னு சொன்னாங்க. யாராவது போய் கூட்டிக்கின்னு வரணுமே. ஐயோ, சுந்தரம் வெளியே போயிட்டான். சரக்குக்கு பேதி. ஆமா. சின்ன சரக்கு டிஃபன்ல இருக்கிறான். நீ காலேஜுக்கு போற. ஆமா, வேற யார அனுப்புறது? சிங்க சும்மா தானே இருக்கான். பேசாம இவரை அனுப்புவோமே. யாரு இவரையா? நல்ல கதையை கெடுத்தியே. அன்னைக்கு பூசைக்கு பூ வாங்கிட்டு வாயான்னு சொன்னேன். என்ன வாங்கிட்டு வந்தாரு கேளு. ஏயா, பூஜைக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்களாமே, ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தியா? என்ன ஃப்ளவர்? காலிஃப்ளவர். காலிஃப்ளவரா? நல்ல வேளை லேடிஸ் ஃபிங்கர் வாங்கிட்டு வர சொல்லாம இருந்தீங்களே. அதான் முருங்கைக்காய் பூச்சி. அது வெண்டைக்காயா? ஓ, முருங்கைக்காய் ஜென்ஸ் ஃபிங்கரா? யோ, பக்கத்திலே போக முடியலாச்சு. சரி சரி, போறீங்களா இன்னைக்கு? இந்த தடவை கரெக்டா கூட்டிட்டு வர ஒரு சான்ஸ் கொடுங்க பூச்சி. பேச்சி ஆச்சியை தவிர மத்த எல்லாம் சொல்றான். அதான் நேத்திக்கு கரப்பா பூச்சி போயிட்டு இருக்கு. அத பார்த்து கரப்பா ஆச்சிங்கிறான். ஐயோ, பூச்சி ஆச்சிங்கிறான், ஆச்சியை பூச்சிங்கிறான். சிரிக்கிறான். ஒரு சான்ஸ் கொடுங்க ஆச்சி அவனுக்கு. சர்தார் ஐயா, நல்லா கவனமா கேட்டுக்குங்க. பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்ல பாகவதர் கிராப்பு, வேஷ்டி, சிப்பா, கையில பொட்டியோட டான்ஸ் கத்து கொடுக்குற வாத்தியார் நிப்பாங்க. போய் கரெக்டா கூட்டிட்டு வந்துருங்க. இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு ஆரம்பிச்சிருவோம். யோ, நீ போய் கூட்டு வந்துரு. ஒரு நிமிஷம் இரு. இதை எடுத்து விட்டுறேன். இதோட நீ போவானா? போயிட்டு வா. ரிவேஷ் போட்டா ஏரியும் நல்ல அழகா இருக்கு. சுத்தமா இருக்குதான்னு பாத்துங்க. வாங்க, கண்ணாடியை கொடுத்துட்டு போங்க. எனக்கு ஒன்று இருந்துட்டோம் போத்தினில்ல உனக்கு அந்த உலகிற்கு உண்டோ எனக்கு ஆலபிழ்தாவனமோ மதோயம் எதிரில்ல ஆலபிழ்தாவனமோ மதோயம் எதிரில்ல அனந்தகள் உருவம் அதோ தெரிவதால் ஞானக்கு தெரிஞ்சிட்டோம் போத்தினில்ல உலகில் அந்த உலகிற்கு உண்டோ பகவதர் எம்கேடி அம்பா அதுவும் இவரே தானே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பகவதர் கிராப், ஜிப்பா, வேட்டி, பொட்டி உங்களுது. அப்போ கரெக்ட். நீங்க எல்லாம் இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போ ஆரம்பிச்சிடலாங்களா? இல்ல, முதல் தடவை வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கா? ஆமா. எதுக்கு இங்க? இல்ல, அங்குதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க? ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. கல்லுமில்லம்மா, இன்னைக்கு நல்ல வேட்டதான். பொட்டி எடுத்துங்க, அது முக்கியம். பொட்டியில் நான் என்ன செய்யுவேன்? ஏவிஎம்மின் சண்டே ஸ்பெஷல்